ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பாண்டியன் ஷோ சீசன் 2 பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேவரட்டான ஆக்டர் கதிர் இருக்காங்க இல்லையா, ஆகாஷ் பிரேம்குமார். அவங்க நடித்த மூவி அகாரன் மே 3 வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு வைட் லீடிங் ரோலில் தான் பண்ணுறாங்களாம். இந்த இடத்துல வந்து அவங்களே இந்த அப்டேட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் நம்ம கதிரோட ஃபேன்ஸ்க்கு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. கம்மிங் நம்ம தங்கமயில் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து அவங்க வந்து அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க முருகன் அந்த பாண்டியன் ஷோஸ் கடையிலேருந்துமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம தங்கமயில் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்குறப்பையும் வந்து தவணை போட தான் போட்டிருந்தாங்க. நிச்சயத்தன்னைக்கு ஃபஸ்ட்டு வியர் பண்ணதும் தவணை போட தான். ஸோ நம்ம சில தான் வந்து பார்த்தீங்கன்னா இது தானே போடுவாங்க சாரி, பட் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வீக் வந்து கதிர் ராஜோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஃபேன் சைட்லேருந்து. எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்களே அதுவாக இருக்கும். இதெல்லாம் கதிர் வந்து பாட்டு பண்ணாங்க. அவங்களோட ஓன் வாய்ஸில் தான் வந்து பாட்டு பாடியிருக்காங்க. அவங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே அழகாக பாட்டும் பாடுவாங்க. அழகாக கசம் சொல்லுமே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய அவர் பாட்டு பாடி வீடியோஸுமே ஷேர் பண்ணியிருக்காரு. முடிஞ்சால் ஒவ்வொரு வீடியோஸ் நான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவுமே. ஸோ ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொமோ. டே பை டே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராஜியோட அம்மா விழுந்ததால ராஜி வீட்டுக்கு போகிறாங்க. அதனால ராஜியோட அண்ணன் வந்து அவங்களை அடிக்கிறாங்க. அதனால அவங்க அப்பாவை வந்து அடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. ஸோ அதனால் நம்ம கதிர் கோவப்பட்டு சண்டைக்கு போகிறாரு. அதில் கதிர் ராஜிக்காக சண்டை போகிறாரா அப்பாக்காக சண்டை போகிறாரா? எனிவேஸ் அந்த சண்டை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு மேபி அந்த சீன் வர்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மீனா மட்டும் தான் கரெக்டாக கெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம தங்கமயில் ஃபேமிலியில் உருட்டு நல்லா உருட்டிகிட்டே இருக்காங்க. எப்போ உண்மையெல்லாம் தெரிய வருதுன்னு தெரியல. பாவம் மீனா மட்டும் ஒரு பக்கம் வந்து யோசிச்சிருக்காங்க. மற்றவங்க யாரும் அதை பற்றி கெஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த உண்மைகள்லாம் இப்போ தெரியாது. மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். பட் இருந்தாலும் இந்த என்கேஜ்மெண்ட்லேயே வந்து கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டியன் கேட்குறாங்க. ஸோ மேரேஜுக்கும் அவ்வளோ வரப்போகிறது கிடையாது. ஸோ அதையும் அவங்க சமாளிப்பாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரும். ஒரு ஹை வோல்டேஜ் ஸ்டாக்காக தான் மூவ் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சுலபமாலாம் வந்து மேரேஜ் ஸ்டாக் முடிச்சு வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்தாலும் குழலி அவங்க பண்ணுறதும் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஸோ வந்து குத்தி குத்தி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல மாமியார் நல்லவங்களாக இருந்தாலும் நாத்தில் இந்த மாதிரி அமைஞ்சிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.